அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம நியூட்ரிசார்ஜ் விமன் நம்ம என்ன பண்ண போறோம்னா 15 கோடி அடிச்சு சாதனை படைக்க போறோம். 15 கோடி வித்து சாதனை படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. சரியா? அதை வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ்ல பண்ண போறோம். இதை பண்றதற்கு நீங்க என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் விமன் நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி ரிவார்டு கிடைக்க போறது. பட் இந்த ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதற்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்புக்குள்ள இணைஞ்சிருக்கிறோம். அது என்னங்க வீராங்கனா கிளப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப் நியூட்ரிசார்ஜ்ல நடத்துற கிளப். இந்த கிளப்புக்குள்ள நீங்க இருந்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிளப் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு மாத இறுதி நாட்கள்ல ஒரு லிங்க் வந்து சர்க்குலேட் பண்ணி விடுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீராங்கனால நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சு இந்த கிளப்புக்குள்ள நீங்க சேர்ந்துடலாம். அப்ப 5 அடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நியூட்ரிசார்ஜ் விமன் சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? 15 அடிச்சவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் சர்டிபிகேட் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா பேட்ச் கிடைக்கும். அது போக அனிவர்சரி ப்ரோக்ராம் நீங்க அங்க போனீங்கன்னா கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷால் மாதிரி மேல போடுறதற்கு ஒண்ணு அதுவும் உங்களுக்கு போட்டு கௌரவிப்பாங்க. சரியா? சரியா? ஒரு சில பேர் கேட்பீங்க, மேம் நான் வந்து என்னால மும்பையோ டெல்லியோ இங்கெல்லாம் போக முடியாது, அப்ப இந்த பேட்ச் நான் எப்படி வாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்குரிய பதில் தாங்க இப்ப நான் சொல்ல போறேன். நம்ம நியூட்ரிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேட்ச் இந்த ரிவார்ட்ஸ் இந்த சர்டிபிகேட் எல்லாம் நமக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். நவம்பர் மாதத்திற்கு பின் சரியா? சோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதமும் நியூட்ரிசார்ஜ் விமன் 5க்கு மேல அடிச்சவங்க உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 பேருக்கு மேல இருக்காங்களா? அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் எழுதி டீடைல்ஸ நீங்க நியூட்ரிசார்ஜ்க்கு அனுப்புங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிசம்பர் மாசம் ஒரு மீட்டிங் வந்து சென்னையில நடத்த போறீங்க, ஆர்சிஎம் மீட்டிங். அந்த மீட்டிங்ல இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நியூட்ரிசார்ஜ் கொடுத்து கௌரவிச்சுக்கலாம். உங்க வீடு தேடி வரும். இந்த 50 பேருக்கு மேல உங்க டீம்ல இருந்தாங்கன்னா டீடைல்ஸ் எழுதி நியூட்ரிசார்ஜ் கம்பெனிக்கு அனுப்புறீங்க. அவங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த சர்டிபிகேட், ரிவார்ட்ஸ், டிராஃபி எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாங்க. நீங்க கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌரவிச்சுக்கலாம். சரியா? அதற்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5க்கு கீழே அடிச்சுக்கூட 5க்கு மேல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதமும் சேர்த்து 25 அடிச்சவங்களுக்கு சர்டிபிகேட், ஃப்ரேம்டு சர்டிபிகேட் பிளஸ் பேட்ச் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலைல 5 அடிச்சிருக்காங்க, ஆகஸ்ட்ல 2 அடிச்சிருக்காங்க. சரியா? செப்டம்பர்ல 20 அடிச்சிருக்காங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 27 அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, 25 தான். ஏங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாதமும் 5க்கு கீழே போயிருந்தா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜூலைல 5 அடிச்சிருக்கீங்க, அதை சேர்த்தாச்சு. ஆகஸ்ட்ல 2 அடிச்சிருக்கீங்க, அது கணக்கு வராது. ஏன்னா 5க்கு கீழே இருக்கு. செப்டம்பர்ல அடிச்ச 20 சேர்த்துக்கிடுவோம். சரியா? அப்ப ஒரு சில பேர் கேட்பீங்க, மேம் நான் இப்ப செப்டம்பர் மாதம் இருக்கேன், ஜூலை, ஆகஸ்ட்ல நான் எதுவுமே நியூட்ரிசார்ஜ் இவென்ட் பண்ணல, பட் எனக்கு ஃப்ரேம்டு சர்டிபிகேட் பிளஸ் பேட்ச் வேணும், இப்போ அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்க அடிங்க. 25 பீஸ் டார்கெட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில இந்த ரிவார்ட் கிடைக்கும். சரியா? சோ அப்ப 25 அடிக்கிறவங்களுக்கு இது. அடுத்து 50 அடிக்கிறவங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் விமன் சர்டிபிகேட், அது போக ட்ராஃபி, ஃப்ரேம்டு சர்டிபிகேட், ட்ராஃபி பிளஸ் பேட்ச் கிடைக்கும். சரியா? சோ இல்லங்க நான் வந்து 50க்கு மேல அடிச்சிருக்கேன் 100 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் சாம்பியன் அப்படின்னு போட்ட உங்களுக்கு சர்டிபிகேட்டும் ட்ராஃபி அது போக உங்களுக்கு பேட்ச் கிடைக்குங்க. 100க்கு மேல அடிக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய ட்ராஃபியும் அது போக ஃப்ரேம்டு சர்டிபிகேட் பிளஸ் நமக்கு பேட்ச் கிடைக்கும். சரியா? சோ இது எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க நடத்துற மீட்டிங்ல நீங்க வந்து கொடுத்து கௌரவிச்சுக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறதற்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா கிளப்புக்குள்ள கண்டிப்பான முறையில் சேர்ந்திருக்க வேண்டும். சரியா? சோ இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்களை இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். இந்த மிஷன் 15 crore நம்மளுடைய தமிழ்நாட்டு டீம்ல இருந்து மோர் தேன் 10 people அவங்கள இணைச்சிருக்காங்க. சரியா? நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15 பேர் கூட எனக்கு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு, மேம் நான் நியூட்ரிசார்ஜ் விமன் 5க்கு மேல அடிச்சிருக்கேன், 6க்கு மேல அடிச்சிருக்கேன்னு எனக்கு போட்டோஸ் அனுப்பிச்சீங்க. அனுப்பிச்சவங்களையே திரும்ப என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு வாரத்துல மேம் நான் இப்ப 15 வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து ஒரு 10 நாள்ல மேம் இப்ப என்ன 20 சேர்த்துக்கோங்க, 25 சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர்ஸ் வந்து கூடுறத வந்து நான் நல்லா ரிசல்ட் வந்து பார்த்தேங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் உங்களை இணைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உம்
என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். சோ அது மாதிரி நம்ம இதுல இணைச்சிருக்கவங்களுடைய போட்டோஸ் வந்து நான் காட்டுறேன். யார் டாப்ல இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்க போறோம். எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு. நீங்களும் நியூட்ரிசார்ஜ் விமன் 5க்கு மேல அடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களுடைய போட்டோவை தாங்க. இது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். சோ நம்ம விஜயா மேம் மிஷன் 15 க்ரோர்ல அவங்க இணைச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சு மிஷன் 15 க்ரோர்ல வச்சிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. சரியா? சோ நீங்களும் உங்களுடைய போட்டோஸ் உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு டெவலப் பண்ணி தருவேன். அடுத்தபடியாக நம்மளுடைய சுகுமார் சார் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுகுமார் சார் இது வரைக்கும் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து 25 அடிச்சிருக்காங்க. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் விமன் 25 அடிச்சு அவங்களும் அவங்கள மிஷன் 15 க்ரோர்ல இணைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய வீரராகவன் சார் வந்து 5 நியூட்ரிசார்ஜ் விமன் அடிச்சு அவங்களும் அவங்கள உள்ள இணைச்சிருக்காங்க. சரியா? நீங்களும் இவங்களுடைய போட்டோஸ் மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு காட்டுவேன். அடுத்தபடியாக நம்ம டாக்டர் தினேஷ் சார் வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் டாப்பர்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 96 நியூட்ரிசார்ஜ் விமன் அடிச்சிருக்காங்க. 96. சரியா? சோ நம்ம சார் இருந்தா கூட ஒரு நிமிஷம் பேச சொல்லி, சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். உங்களாலையும் முடியும், கண்டிப்பாக முடியும். நியூட்ரிசார்ஜ் விமன் விக்கிறது வந்து ஈஸி. சோ ப்ளீஸ் இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிச்சு உங்களை இணைச்சுக்கோங்க. இணைச்சுக்கிறவங்க உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய எவ்வளவு அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. நான் இது மாதிரி காட்டுவேன். சரியா? சோ இன்னும் கீதா குணானன் மேம் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை இன்னும் அப்டேட் பண்ணல. அது போக அடுத்து கொஞ்சம் பேர் அடிச்சிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்தியில போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுக்கு தமிழ்ல போட ஆரம்பிச்சிட்டோங்க. சோ நம்ம கீதா குணாலன் மேம், எனக்கு தெரிஞ்சு மேம் 25 வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் 25 அடிச்சு அவங்களும் மிஷன் 15 க்ரோர்ல இருக்காங்க. குணசுதா மேம் நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்க? நான் அப்டேட் பண்ணலையா இல்லாட்டி நீங்க சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. குணசுதா மேம் 15 மேடம். சூப்பர். குணசுதா மேம் வந்து 15 அடிச்சு அவங்களும் மிஷன் 15 க்ரோர்ல வந்திருக்காங்க. நம்மளுடைய ரேணுகா மேம் வந்து 21. பட் ரேணுகா மேம் என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் 100 மேல அடிக்க போறேன், அதான் என் டார்கெட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அப்டேட் பண்ணுங்க, நான் உடனே அப்டேட் பண்றேன் மேம்னு சொல்லியிருக்கேன். நியூட்ரிசார்ஜ் விமன் 21 அடிச்சிருக்காங்க. நம்ம வீரகுமார் சார் வந்து 16 அடிச்சிருக்காங்க. பிரதீபா மேம் வந்து 15 அடிச்சிருக்காங்க. சோ நீங்க இதுல உங்களை இணைச்சுக்கிறதற்கு நீங்க என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் விமன் விக்கணும். உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய நேம் மட்டும் எனக்கு அனுப்புங்க. சோ நான் திரும்ப சொல்றேங்க, எல்லாருமே இப்ப நான் வந்து போட்டோஸ் வந்து ஒரு 10 பேருக்கு காட்டியிருப்பேன்னா 10 பேருமே ஃபர்ஸ்ட் 5, 10, 25 மேம் அப்படின்னு போட்டாங்க. அடுத்தடுத்து ஒரு வாரத்துக்குள்ள மேம் அப்டேட் பண்ணுங்க 30, மேம் அப்டேட் பண்ணுங்க 40, அப்டேட் பண்ணுங்க மேம் 25, மேம் அப்டேட் பண்ணுங்க 16ன்னு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. சோ ப்ளீஸ் இது மாதிரி பண்ணுங்க. ரிவார்ட் எல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கிதான் பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க குழந்தைகள், உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மாறுதல்கள் கொண்டு வரும். சோ நன்றி, வணக்கம். டவுட் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாராச்சும். ஈவினிங் என்ன பார்ப்போம் அப்படிங்கறதே நான் சொல்லிடுறேங்க. சரியா? சோ டவுட் இருக்கவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.